அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இல்லாமல்ல ஏக இறைவனின் மகத்தான கிருபையினால் சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் வழி வாழ வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்துள்ளோம். இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் யார் அந்த மாமனிதர் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்களால் தங்களது உயிரை விட மேலாக நேசிக்கப்படுகின்ற நபர் இத்தனைக்கும் அந்த 200 கோடி மக்களில் எந்த ஒருவரும் அந்த நபரை பார்த்தது கிடையாது, அவரின் பேச்சுக்களை நேரடியாக கேட்டது கிடையாது, அவரோடு அருகில் நின்று இன்றைக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களோடு பிரபலங்களோடு செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொள்வதைப் போல இந்த தலைவரோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய 200 கோடி மக்களில் எந்த ஒருவரும் அது போன்ற செல்ஃபி புகைப்படத்தை எடுத்துக்கொண்டது கிடையாது. இன்றைக்கு ஒரு தலைவர் லட்சக்கணக்கான மக்களை தன்னை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எதிலே பின்பற்றுவார்கள்? அந்த தலைவரினுடைய ட்விட்டர் அக்கவுண்டை பின்பற்றுவார்கள், இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை பின்பற்றுவார்கள், அல்லது அந்த தலைவர் நடத்தக்கூடிய பிரபலியம் நடத்தக்கூடிய யூடியூப் சேனலை வேண்டுமானால் பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த 200 கோடி மக்கள் அந்த மனிதரை யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராமிலேயோ பின்தொடரக்கூடியவர்கள் அல்ல. தங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய போதனையை பின்பற்றுபவர்களாக, பின்பற்றுதல் என்றால் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு விவகாரத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் அன்றாட வாழ்வில் ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களிலெல்லாம் ஈடுபடுவானோ, அவன் காலை விழித்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரையிலையும் எத்துணை செயல்பாடுகளிலே ஈடுபடுவானோ அத்தனை செயல்களிலேயும் அந்த ஒரு மனிதர் என்னை எவ்வாறு நடந்து கொள்ள சொன்னார், நான் எதை உண்ண வேண்டும் என்று அந்த மனிதர் எனக்கு சொல்லித் தந்தார், நான் எதை உண்ணக்கூடாது என்று அந்த மனிதர் எனக்கு சொல்லித் தந்தார், நான் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் சொல்லித் தந்தார், நான் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும், பிற மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய பணிகளை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்று அணுவணுவாக அந்த ஒரு மனிதரை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலேயும் அவரை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர், அந்த மனிதர் யார்? இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிற பெயர் முஹம்மது என்கிற பெயர். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றார்கள். அவரைத்தான் மகத்தான மனிதராக, மாமனிதராக போற்றுகிறார்கள். என்ன காரணத்தினால் அவரை மாமனிதர் என்று இஸ்லாமிய சமூக மக்கள் முஹம்மது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள்? ஏற்கத்தக்க எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டி தொண்டர்கள் தங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களை சொல்வதைப் போல, சில மனிதர்கள் தங்களுடைய அபிமானத்திற்குரிய நபர்களை சொல்வதைப் போல உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே மாமனிதர் என்று சொல்லிவிடவில்லை. அந்த மனிதனுடைய வாழ்வை பார்க்கிறார்கள்,
அந்த மனிதருடைய போதனையை பார்க்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ பல தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். எந்த தலைவரும் இந்த உலகத்தில் பதிக்காத தடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதித்திருக்கிறார்கள். போதனையின் மூலமாக, வழிகாட்டலின் மூலமாக, தூய்மையான வாழ்வின் மூலமாக நபிகள் நாயகம் அவர்கள் அழுத்தம் திருத்தமான ஒரு தடத்தை இந்த உலகத்திலே பதித்து சென்ற காரணத்தினால்தான் அவரை மகத்தான மனிதர், மாமனிதர் என்று இஸ்லாமிய சமூகம் சொல்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழக்கூடிய அத்தனை தலைவர்களிலிருந்தும் நபிகள் நாயகம் அவர்கள் வேறுபட்டவர்கள். ஏன் வாழ்ந்து மறைந்த தலைவர்களிடமிருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் வேறுபட்டவர்கள், தனித்துவமானவர்கள். நீங்கள் எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டாலும், அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும், சமகாலத்தில் தங்களுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி மாத்திரமே அந்த தலைவர் பேசியவராக இருப்பார். உலகத்தில் பல சமூக சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலே, மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, உலகின் பல்வேறு பகுதிகளில் தோன்றிய அத்தனை சீர்திருத்தவாதிகளும் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லியிருப்பாரா என்றால் சொல்லவில்லை. எந்த சீர்திருத்தவாதியும் மக்கள் மத்தியில் அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு விவகாரத்தில் மாத்திரம் மக்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். தீண்டாமை குறித்து மாத்திரம் சில தலைவர்கள் பேசுவார்கள், சீர்திருத்தவாதிகள் பேசுவார்கள். பொது உடைமை சார்ந்த கருத்துக்களை மாத்திரம் சில தலைவர்கள் பேசுவார்கள், வலியுறுத்துவார்கள். அந்த ஒன்றை மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பிரச்சாரம் செய்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள். சமூக நீதியை மாத்திரமே வலியுறுத்தி அந்த ஒன்றை மாத்திரம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றி பிரச்சாரம் செய்து அதோடு தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொண்ட சீர்திருத்தவாதிகள் தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை துறைகளிலையும் தொட்டு மக்களுக்கு தேவையான எல்லா விதமான சீர்திருத்த கருத்துக்களையும் மக்கள் மத்தியில் முன்வைத்த ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இதை வெறும் ஒரு பேச்சிற்காகவோ சடங்கு சம்பிரதாயத்திற்காக நாங்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறுகளை, அவர் மக்களுக்கு முன்வைத்திருக்கிற கருத்துக்களை தெளிந்த சிந்தனையோடு, நடுநிலை பார்வையோடு, குரோத மனப்பான்மையெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு நபிகள் நாயகத்தின் அந்த திறந்த வாழ்க்கை புத்தகத்தை எவர் படித்தாலும் அவர் மிக தெளிவாக இந்த முடிவிற்கு வந்து விடுவார். முகமது அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, அவர் மகத்தான மனிதர், மாமனிதர் என்கிற முடிவிற்கு இலகுவாக வந்து விடுவார். அந்த அளவிற்கு ஈர்க்கத்தக்க அம்சங்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்வில் புதைந்து இருக்கிறது. பல அம்சங்களை சொல்ல இயலும். புகழ் என்கிற ஒரு அம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எந்த தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்களால் தாங்கள் புகழப்பட வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விரும்புதல் மாத்திரமல்ல, மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ கட்சி தொண்டர்களுக்கு, இயக்க உறுப்பினர்களுக்கு தங்களை புகழ வேண்டும் என்பதை கட்டளையாக பிறப்பிக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் தமிழகம் முழுக்க நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுவர் விளம்பரங்களாகட்டும், டிஜிட்டல் பேனர்களினுடைய விளம்பரங்களாகட்டும், தங்களுடைய அரசியல் கட்சி தலைவரின் அறிவை, அவரின் குணத்தை வானளாவிய அளவிற்கு புகழ்ந்து பல்வேறு விதமான வர்ணனை வார்த்தைகளை சொல்லி எழுதியிருப்பார்கள். அறிவே இருக்காது, அவரையெல்லாம் அறிவு கொழுந்தேன்னு புகழ்வாங்க. அறிவு கொழுந்தே, அறிவு திலகமே, அறிவு சுடரே. இன்னும் சிலரை கஞ்சர்களாக இருப்பார்கள், ஆனால் ஒரு ஒப்பிற்காக வேண்டி அவரை புகழ்வார்கள், வாரி வழங்கும் வள்ளலே. இன்னும் சிலர் ஒருபடி மேலாக சென்று அவர்களுடைய குணங்களை புகழ்வதை தாண்டி கடவுளே, இறைவனே என்றெல்லாம் இறைவன் அளவிற்கு, கடவுள் அளவிற்கு, அந்தஸ்திற்கு புகழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். சாதாரணமாக சுவர்களையும் பேனர்களையும் மாத்திரமா புகழ்கிறார்கள், மேடைகளிலேயும் புகழ்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக, அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது கூட தங்கள் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக காலில் விழுகிறார்கள், சாஷ்டாங்கமாக. இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒரு காலத்தில் நாம் பார்த்தது இல்லையா? எப்படி ஆட்சி கட்டிலுக்கு வந்தாங்க?
தங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களை தலைவியை புகழ்ந்துதானே ஆட்சி கட்டிலேயே பிடித்தார்கள். அதுவும் என்ன புகழ்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்குமா இருக்க வேண்டும்? அவர்களுடைய கட்சி தலைவர் கார்ல போனாங்கன்னா கார் டயர் அளவுக்கு கீழே குனிறது, அதை கூட சகித்து கொண்டார்கள். திடீர்னு பார்த்தா அரசியல் கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் கீழே விழுறாங்க. என்னன்னு பார்த்தா விமானம் பறக்குது. அந்த விமானத்தில் அந்த ஹெலிகாப்டர்ல எங்க தலைவி இருக்கிறார்கள், எங்க தலைவர் இருக்கிறார்கள். இப்படி அடப்பாவியில கார்ல இருக்கும்போது கீழே விழுந்தீங்க, அதையாவது ஒரு கட்டத்தில் நாங்கள் சகித்து கொண்டோம். எங்கோ ஹெலிகாப்டர்ல கண்ணு கெட்டாத தொலைவில் செல்கின்ற பொழுது கூட கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து விழுகிறீர்களே. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் கூட அவரை முதல்வராக தேர்வு செய்வதற்கு அவர்களுடைய கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு மத்தியில் முன்மொழிகின்ற பொழுது முன்மொழிந்த அம்மையாரின் கால்களிலே சேர்களை எல்லாம் அகற்றிவிட்டு உள்புகுந்து காலில் விழுந்தார்களா இல்லையா? அந்த காட்சியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? எங்க இருக்கிறான்னு தேடக்கூடிய அளவிற்கு இப்ப வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது தனி. முதல்வராக ஆவதற்கு முன்பே முதல்வராக முன்மொழியப்பட்ட நேரத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள். இதுவெல்லாம் தங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் தன்னை புகழ வேண்டும் என்று சொன்னார்களா? அளவு கடந்து தன்னை புகழ்வதை நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதித்தார்களா? சொல்ல போனால் மக்களுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பித்தார்கள், தன்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடக் கூடாது என்று சொல்லி. லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் ஒரு காலத்திலையும் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். ஃபக்கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் சாதாரண அடியார், உங்களை போன்று நானும் அல்லாஹ்வினுடைய அடிமை, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர், இதை சொல்லி புகழுங்கள், என்னை வரம்பு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே. தன்னை புகழக்கூடாது என்று சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இது மாமனிதர் இல்லையா? உலகத்தில் அப்படி ஒரு தலைவர் உண்டா என்னை புகழக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களா? அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தமே என்ன? புகழுங்கிறது அர்த்தமா இருக்கும். இன்றைக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு தன்னை புகழக்கூடாது என்று சொன்னால் உறுப்பினர்கள் புரிந்து கொள்கிறார்கள், தொண்டர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்ம தலைவர் நம்மளை புகழ, அவரை தான் புகழ சொல்றாரு. கட் அவுட் வைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னா கட் அவுட்டா வைப்பாங்க. என்ன வைக்காதீங்கன்னா வைங்க தாங்க எங்க கட்சிக்கு அர்த்தம். எங்க கட்சியில் அப்படித்தான் எங்களுக்கு சீக்ரெட் கோடு. அது தேர்தல் நேரம் வரும், கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, நாங்க வைப்போம். அவங்க வைக்காதீங்கன்னா வைங்கன்னு அர்த்தம். பாலாபிஷேகம் செய்யாதீர்கள் அப்படின்னா பாலாபிஷேகம் செய்வாங்க. கேட்டா என்ன செய்யாதீங்கன்னா செய்யுங்கன்னு தான் எங்களுக்கு அர்த்தம். இப்படி தன்னை புகழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் என்னை புகழக்கூடாது என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய காலில் வந்து விழுவதற்கு மக்கள் அனுமதி கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதி மறுத்தார்கள். பிற நாட்டு மன்னர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் பிற நாட்டு மன்னர்கள் எல்லாம் பார்த்தோம், அந்த நாட்டு மன்னர்களுக்கு அந்த மக்கள் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக சஜிதா செய்கிறார்கள். அப்போது நாங்கள் எண்ணிக்கொண்டோம், நீங்கள் தான் அதற்கு மிக தகுதி படைத்தவர், சிறந்த குணங்களை கொண்டவர்களாக இறைவனின் தூதராக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு சொல்லுகிறார்கள். சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மரியாதை செய்ய போகிறோம். அனுமதி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் நாங்கள் ஒருபோதும் அது கூடாது என்று சொன்னார்கள். நம்முடைய தரையில் பணிவதாக இருந்தால், நாம் சிரம் பணிவதாக இருந்தால், அந்த விதத்திலான மரியாதை இறைவன் ஒருவனுக்குத்தான் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஒருபோதும் எனக்கு அவ்வாறு செய்யக்கூடாது என்றார்கள். எழுந்து நிற்பதை கூட நபிகள் நாயகம் தடுத்தார்கள். இன்றைக்கு அதுவெல்லாம் சர்வ சாதாரணம் அல்லவா? ஒரு வாத்தியார் ஸ்கூல்ல பாடம் எடுப்பதற்கு செல்வதாக இருந்தால் எந்த மாணவன் எழுந்து நிற்கவில்லையோ அவனை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்குள்ள சூழல் இருக்கிறது. அதிகாரிகள் வருகின்ற பொழுது பெரிய பெரிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஏன் வார்டு கவுன்சிலராக இருந்தால் கூட
சின்னஞ்சிறிய பொறுப்பில் உள்ளவர்கள் கூட ஒரு சபையில் வருகின்ற பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்வதை அவர்களும் விரும்புகிறார்கள், அது கடைபிடிக்கவும் படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் படுத்தினார்கள், யாரும் எழுந்து நிற்க கூடாதுன்னாங்க. எப்பேற்பட்ட பண்பு! இன்னைக்கு உள்ள தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, தங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதமான காரியங்களை பல்வேறு விதத்திலே செய்வதை நீங்க பார்க்க இயலும். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு புகழ் சேர்க்கிற தருணம் வந்தபோது கூட அந்த தருணத்தில் தனக்கு புகழ் சேர்க்க கூடாது என்று தெளிவுபடுத்தினார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விட்டார். அந்த நாளில் சரியா கிரகணம் ஏற்பட்டு விட்டது. அப்போ மக்கள் பேசிக்கிறாங்க, பாத்தியா கிரகணம் ஏற்பட்டுருச்சு. எதுக்காக வேண்டிய இந்த கிரகணம்? நம்ம தூதருடைய வீட்டில் ஒரு மரணம் என்றால் சூரியன் துக்கம் அனுஷ்டிக்காம இருக்குமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள இறந்து போயிட்டாரு, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் மரணித்து விட்டார், அதனால் தான் சூரியனை துக்கம் அனுஷ்டிக்கிறது, அதனால் தான் இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கொண்டிருந்தால் ஏனைய தலைவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? நல்ல பேசு, இப்படியான அரிய முட்டாள்கள் தான் நமக்கு தேவைன்னு என்று இருந்திருப்பார்கள். நல்ல பேசிக்கங்க, ஆமாம் அதுதான் உண்மை, அப்படித்தான் என்னுடைய வீட்டில் ஏற்பட்ட இழப்பின் காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு நடந்தது என்று சொல்லி தங்களுக்கு புகழ் சேர்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகனை இழந்து துன்பத்தில் வாடக்கூடிய அந்த நேரத்திலையும் மக்களை எல்லாம் அழைத்தார்கள். எல்லாரும் வாங்கினாங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன இது ஒரு பேச்சு? என்னுடைய வீட்டில் ஏற்பட்ட ஒரு இறப்பிற்காக வேண்டி சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறதா? இப்படி எல்லாமா பேசுவீர்கள்? நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. அதனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இறைவனின் அத்தாட்சி. லா யன்ஹசிஃபானி லிமௌத்தி அஹதின். யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் அல்லாஹ்வின் அத்தாட்சி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சி. என் வீட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு இறப்புக்காக வேண்டி அவைகள் துக்கம் அனுஷ்டிக்கிறதா? அப்படி நீங்கள் பேசிக்கொள்வீர்களா? ஒருபோதும் அப்படி பேசக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். எந்த ஒரு நேரம் தன் மகனை இழந்து வாழக்கூடிய அந்த துன்பமான நேரத்தில் கூட தான் புகழப்பட்டு விடக்கூடாது, தனக்கு தகுதி இல்லாத ஒன்று தன் பக்கம் சேர்க்கப்பட்டு விடக்கூடாது என்று இருந்தார்களே. இப்படி ஒரு தலைவர் உண்டா? அந்த தலைவருக்கு தகுதி இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டால் மக்கள் எல்லாம் அழைத்து அவர்களுடைய அறியாமையை அகற்றி இதுதான் நடந்தது, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை என்று தெளிவுபடுத்தக்கூடிய, மக்களுக்கு தெளிவான அறிவு ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு தலைவர் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து உலகத்தில் வேறு யாரும் இல்லை. யாரும் இப்படி சொன்னதில்லையே. இன்னொரு முறை அரேபிய மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு, போட்டிகள் வைப்பாங்க. குதிரை போட்டி, ஒட்டக போட்டிலாம் வைப்பாங்க. அது மாதிரி போட்டிகள் வைப்பது அரபு மக்களினுடைய ஒரு பழக்கம். இப்போ நம்ம 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 ஊர்களெல்லாம் வைக்கிறாங்கல்ல, ரேக்லாங்கிற பேரில் மாட்டு பந்தயம் வைக்கிறாங்க, மாட்டு வண்டி பந்தயம், குதிரை வண்டி பந்தயம். இப்போ அதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைக்கில் இவங்களா பந்தயம் வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு யாரும் பந்தயம் வைக்கிறது இல்லை. ஒரு தெருவில் உள்ள ஒரு 4-5 பேர் சேர்ந்து, அதில் பெரும்பாலும் இந்த பைக்கில் சேட்டை பண்ணுறவங்க புள்ள பார்த்தீங்கன்னா இப்ளீஸாக தான் இருப்பான். அவன் வச்சுருக்கிற ஹார்னு தெருக்குள்ளே வர்றான்னா அந்த அவன் வர்றது க்ளீனாக எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு சின்ன தெருவாக இருக்கும். வேணுமோ நேஷனல் ஹைவேல போகிறேங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருப்போம், அவ்வளோ ஸ்பீடாக. அந்த தெருவில் 5 ஸ்பீடு பிரேக் இருக்கும், 5ஐயும் தாண்டி பறந்து பறந்து பாய் போவார். அப்படி போகும்போது ஹார்னை வைக்கிறத பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் வைக்கிறான். முதல் பைக்கை பார்த்தாலே வித்தியாசமாக குதிரை மாதிரி இருக்கு, பின்பக்க சீட்டு அப்படி தள்ளி இருக்குது. முன்னால் ஒருத்தர் உட்கார்ந்தனா பின்னால் ஒரு 3 அடி ஏணிப்படியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பைக்கு தான் வேணுங்கிறான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு அந்த பைக்கு தான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியில் இயல்பாக ஒரு ஹார்ன் சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மெனக்கட்டு கடைக்கு போய் அதுக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி வித்தியாசமாக பொம்பளை கத்துற மாதிரி ஹார்ன் சவுண்டு, பாம்பு கத்துற மாதிரி ஒரு ஹார்ன் சவுண்டு, திடீர்னு குய்யோ முய்யோன்னு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி சவுண்ட். நம்மளும் வெளியே வந்து என்னடா எதுவும் ஆம்புலன்ஸ் எதுவும் போதான்னு பார்த்தா இவன் பைக்கில் வச்சிருக்கிற சேட்டை, இவன் பண்ணுற சேட்டை. இப்படி இவர்கள் ரேஸுங்கிற பேரில் பண்ணுறாங்கல்ல,
அந்த காலகட்டத்தில் நெறிமுறைகளோட ஒட்டக போட்டி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. அப்படி ஒட்டக போட்டி வைக்கும்போது பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை போட்டியில் பங்கேற்க வைப்பாங்க. அதுதான் ஜெயிக்கும், அதிகமாக அதுதான் ஜெயிக்கும். ஒரு முறை ஒட்டக பந்தயத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது. ரசூலுல்லாஹ் சாதாரணமாக கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்களால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பேசிக்கிறாங்க, என்ன இது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டதே, நபியின் ஒட்டகம் எப்படி தோற்கும், நபியின் ஒட்டகம் தோற்றுவிட்டதே, அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி சம்பந்தப்படுத்தி ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கே ஏதோ களங்கம் ஏற்பட்டு விட்டது என்கிற அளவுக்கு அவங்க கருதி கொள்கிறார்கள். இந்த பேச்சும் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று போனதை பேசக்கூடிய பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் அங்கேயும் கூட அந்த மக்களுக்கு தெளிவை உண்டாக்குனாங்க. என்னங்க ஒட்டகம் தோத்துருச்சுன்னா என்ன பாரதூரமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரா? எந்த ஒன்று உயர்ந்தாலும் ஒரு நாள் அது தாழாமல் இருப்பதில்லை. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒன்று இந்த உலகத்தில் உயர்வை நோக்கி சென்றாலும் ஒரு நாள் அது கீழே இறங்காமல் தாழாமல் இருப்பதில்லை. உயர்கிற எந்த ஒன்றுக்கும் ஒரு தாழ்வு உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உயர்ந்துகிட்டே இருக்குதா அதுக்கு ஒரு நாள் தாழ்வு வரும், வேகமாக போகுதா அதுக்கு ஒரு நாள் ஸ்லோ ஏற்படும். இதாங்க நியதி என்று சொல்லி நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு தெரிவித்தார்கள், தெளிவுபடுத்தினார்கள். இதே இன்றைக்குள்ள தலைவர்களாக இருந்திருந்தால் எதிரிகளின் சதி, என் ஒட்டகத்தினுடைய காலை ஒடித்து விட்டார்கள், இது அமெரிக்காவின் சதி என்று சிலர் அறிவிப்பு கொடுப்பாங்க. இது மேலை நாடுகளின் சதி, எதிர்க்கட்சியின் சதி என்று சட்டப்பேரவையில் பேசுவார்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஏன் நான் ரொம்ப திறமையானவன், என்னால் எதுவும் முடியும், நான் அந்த போட்டியில் நான் தான் ஜெயித்திருப்பேன், எனக்குத்தான் அந்த வெற்றி உரியது. இப்போ தேர்தல் நேரம் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ கூட தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, தேர்தலுக்கு முன்னால் வரையிலும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கட்சியும் சொல்வது என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன, அத்தனை தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம், 234 தொகுதியிலே நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கட்சியும் சொல்லுவாங்க. நேற்று தான் கட்சியை ஆரம்பிச்சிருப்பான், அவெல்லாம் சொல்லுவான், ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், 234 நாங்கள் வேட்பாளரை நிறுத்துறோம், எல்லா இடங்களையும் நாங்கள் ஜெயிக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், கோட்டைக்குள்ளே போகிறோம், பேசுகிற பேச்சை பார்த்தோம்னு வைங்களேன் ஆச்சரியப்பட்டு போகும். அப்போ நேற்று தொடங்கிய கட்சிகள் இருந்து பழங்கால கட்சிகள் முதல் கொண்டு அத்தனை பேரும் சொல்லி வைத்தது போல் சொல்லக்கூடிய கருத்து என்ன, எல்லா தொகுதியிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் இது சொல்லுவாங்க. இப்போ தோத்துட்டாங்கன்னு வைங்க, ஆட்சியை கைப்பற்ற முடியாமலையோ அவர்கள் நின்ற தொகுதியிலையோ ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் அந்த கட்சிக்கு பின்னடைவோ தோல்வியோ ஏற்படுகின்ற பொழுது தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா? ஆமாம் தோத்துட்டோம், நாங்கள் மக்கள் மத்தியில் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணாமல் விட்டு விட்டோம், உள்ள கருத்தை நாங்கள் தெளிவுபடுத்தலை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, தோல்விக்கு என்ன காரணம் அதை சொல்லுவாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க, யதார்த்தத்தில் என்னவோ அதை சொல்லாமல், ஏன் தங்க புகழுக்கு டேமேஜ் வந்துடக்கூடாது, தங்கள் இமேஜ் எந்த விதத்திலையும் மக்கள் மத்தியில் குறைந்து விடக்கூடாது, அதுக்காக என்ன சொல்வார்கள், அதெல்லாம் எதிர்கட்சியின் சதி. சில அரசியல் கட்சிகள் இருக்கு, எப்போமெல்லாம் தோக்குறாங்களோ அப்போமெல்லாம் மிஷினோடு வந்து நிற்பாங்க, ஓட்டு மிஷின் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓட்டு மிஷினில் திருட்டு வேலை நடந்துருச்சு, அது நடக்கத்தான் செய்யுது, மோடி வகைராக்கள் அதை செய்யத்தான் செய்கிறாங்க, அது தனி. இவர்கள் செய்வது இந்த கருத்தை எப்போ சொல்லணும், ஒரு அரசியல் கட்சி இவிஎம்ல வாக்கு இயந்திரத்தில் தில்லுமுள்ளுகள் நடைபெறுகிறது என்பதை முன்பே சொல்லி அது குறித்து மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இவிஎம்ல நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அது தில்லுமுள்ளு நடக்கிறது, வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும் என்று முன்பே அந்த கருத்தை வலியுறுத்தணுமா இல்லையா? அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அல்லது தேர்தல் முடிந்துவிட்ட குறுகிய காலத்திற்குள்ளாக ஓட்டு எண்ணிக்கையை முடிச்சிடணும், தேர்தல் நடத்தி 2 மாதம் 3 மாதம் 1 மாதம் கழித்து தீர்ப்பு ரிசல்ட் சொல்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கால அவகாசத்துக்குள்ளே என்ன வேண்டும் வேணாலும் செய்வார்கள் அல்லவா. 1 மாத கால அவகாசம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்து விட்டால் நாம் வாக்கு செலுத்தி விட்டு வந்துடுவோம். அந்த வாக்கு இயந்திரத்தை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வைத்திருப்பார்கள். சமீபத்தில் கூட சமூக வலைத்தளத்தில் அது போன்ற வீடியோக்களை பார்த்தோமே, ஆளும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்கள் ஏற்கனவே பதிவு செய்த வாக்கு இயந்திரத்தை கைப்பற்றக்கூடிய வேலைகளையும் அதில் தில்லுமுள்ளு செய்யக்கூடிய வேலைகளையும் சில வாக்கு இயந்திரத்தில்
பதிவே ஆகாத வாக்குகள் எல்லாம் தங்களுக்கு சார்பாக பதிவானதை போன்ற ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்தமே. அப்ப அவகாசம் கிடைக்கின்ற பொழுது என்ன தில்லுமுள்ளு வேலைகளை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். அதனால தான் இப்ப நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னார்கள். தேர்தல் தேதியை நீங்க எப்ப அறிவிக்கிறீங்களோ, தேர்தல் எப்போது நடைபெறுகிறதோ அப்போதிலிருந்து 2-3 நாட்களுக்குள்ளாக ரிசல்ட்டை நீங்க சொல்லிருங்க, காலம் தாழ்த்தாதீர்கள் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்த்து கோரிக்கையை வைத்தார்கள். அதையெல்லாம் தாண்டி 1 மாத கால அளவுக்கு அவகாசம் எடுத்திருக்கிறாங்க, அது தனி. அந்த 1 மாத கால அவகாசத்தில் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு என்ன தில்லுமுள்ளு வேலைகளை செய்யவிருக்கிறார்கள் என்பதை பின்னர் தான் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம், அதுவும் தனி. தேர்தல் அந்த தோல்வி அடைந்து விட்டதற்கு பிறகு தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஒப்புக்கொள்ளாம அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம், எதிர்க்கட்சியின் சதியினால தோத்துட்டோம், வாக்கு எந்திரத்தில் தில்லுமுள்ளு நடந்ததுனால இப்படி சொல்லக்கூடியவர்களாக தானே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? தனக்கு என்ன புகழ், எனக்கு புகழ்லாம் ஒண்ணுமே இல்லையே, புகழக்கூடாது என்று அல்லவா நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு தலைவரை நீங்க பார்க்க வேணுமா சொல்லுங்க. இந்த பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்தான ஒரு இடத்தில் அமர்த்துகிறது. தன்னை புகழக்கூடாது என்பதை வெறும் வார்த்தையாக மாத்திரம் சொல்லாமல் எந்த கட்டத்திலையும் தன்னை இறைவன் அளவிற்கு உயர்த்தி விடக்கூடாது, மனிதன் என்கிற தன்மையை தாண்டி உயர்த்தி புகழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. இறைவன் என்பவன் இறைவன், அவன் தான் இறைவன். அவனை தவிர்த்து உள்ள மற்ற அனைவரும் இறைவனின் படைப்பினங்கள். இறைவன் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டியவன், மற்ற அனைத்து மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட சாதாரண படைப்பினங்கள். இந்த கருத்தை நபிகள் நாயகம் தெளிவுபட எடுத்து சொன்னார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையும் தனக்கு கடவுள் தன்மை இருப்பதாகவோ, நான் மனிதனை விட உயர்ந்த ஒரு இடத்திற்கு நான் சென்று விட்டேன், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் அல்ல என்று சொல்பவர்களாகவும் நபிகள் நாயகம் ஒருபோதும் இல்லை. இன்றைக்கு எத்தனை தலைவர்கள் ஆன்மீகத்தின் பேரால் ஏமாற்றக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நித்யானந்தாவில் இருந்து சாய்பாபாவில் இருந்து எத்தனை ஆன்மீக தலைவர்கள் அந்த ஆன்மீகத்தை மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு, உள்ளது உள்ளபடி கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு பயன்படுத்தினார்களா, தங்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்கு பயன்படுத்தினார்களா? சாதாரண ஒரு நிலையில் இருந்த அந்த ஆன்மீக சாமியார்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் சில பல கருத்துக்களை சொல்லியதற்கு பிறகு தங்களுக்கு உண்டான அந்தஸ்துகளை அதிகப்படுத்திக் கொண்டார்கள், செல்வத்தை பெருக்கிக் கொண்டார்கள், பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொண்டார்கள், தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் நான் கடவுளுக்கு சமம், கடவுள் எனக்குள் இருக்கிறார், நானும் கடவுளும் ஒன்றுதான், நான் சாதாரண உங்களை போன்ற மனிதன் அல்ல என்று மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு சென்று விட்டதாகத்தானே ஆன்மீக தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். நித்யானந்த அந்த கருத்தை தானே சொன்னாரு. குறிப்பிட்ட ஒரு நடிகையோட மாட்டும் போது என்ன சொன்னாரு, நானும் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் ஆய்வு செய்கிறோம், அதெல்லாம் நீங்கள் மனித கண் கொண்டு பார்க்கக்கூடாது, கதவை திற காற்று வரட்டும்னாரு. அவங்க கதவை திறந்து உள்ளுக்குள்ள கேமரா வச்சுட்டானுங்க. அவர் பண்ற சில பல லீலைகள்லாம் மக்கள் மத்தியில் வீடியோவாக அம்பலப்பட்டு நாரி போனதற்கு பிறகு நான் சாதாரண மனிதனா என்ன பார்க்குறீங்களா, உங்களை போல மனுஷன் கிடையாதுன்ட்டார். நான் ஆய்வு செய்கிறேன், மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்வதற்காக வேண்டி மனிதன் என்கிற நிலையை தாண்டி ஆய்வு செய்பவன், எனக்கு காம உணர்வுகள் எல்லாம் கிடையாது, பெண்களின் மீதான நாட்டம் எல்லாம் கிடையாது, அந்த உணர்வு அந்த இச்சையே எனக்கு இல்லை, உங்களை போன்ற ஒரு மனிதன் நான் அல்ல என்று தூய்மைவாத பிம்பத்தை தான் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ள முயற்சித்தார். அதான யதார்த்தம். ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்களும் அதைத்தான் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் தெளிவாக சொன்னார்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு சாமானிய மனிதன், எனக்கு எந்த கடவுள் சக்தியும் இல்லை, எனக்கு எந்த விதமான இறைவனின் ஆற்றலும் இல்லை, ஒருபோதும் மறைவானது எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவே மாட்டேன், இறைவனின் கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு நான் தெரிவிக்க மாட்டேன். இல்லை, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் உங்களுக்கு வழிகாட்டுவதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு எடுத்துரைக்கப்படுகிறது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே ஒழிய நான் இறைவன் அல்ல, இறைவனின் எந்த விதமான தனித்துவமான பண்பும் எனக்கு இல்லை. எப்படி பாருங்க, இப்படி ஒரு ஆன்மீக தலைவர் உண்டா?
மனிதனை மனிதனுடைய இடத்தில் வைக்க வேண்டும். என்னையும் அந்த இடத்தில் தான் நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும். இறை தூதர் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகளை பின்பற்றுங்கள். மற்றபடி நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொன்னார்களே. நீ எவ்வளவு பேர் அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். மக்களினுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு பேர் அந்த பொருளுக்கு புனிதம் இருக்கு, இந்த பொருளுக்கு புனிதம் இருக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியில் தனக்கு புனிதம் இருக்குன்றுவாங்க. ஆரம்பிக்கிறாங்களே. இப்ப தாயத்தெல்லாம் விற்பனை பண்றாங்களே, எதுக்கு விற்பனை பண்றாங்க? அந்த பொருளுக்கு புனிதம் இருக்குன்னு தானே. தாயத்து ஒன்று விற்பனை பண்ணுவாங்க பள்ளிவாசல்ல, தர்காக்கள்ல. அங்கே விற்பனை அந்த பொருளை விற்பனை செய்வதனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் வாங்க, இதை கையில் கட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, நோய் நொடி வராது, ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கிற நோயெல்லாம் போயிடும். பள்ளிவாசலை கூப்பிட்டு கட்டுவாங்க. அது கட்டும்போது அவங்க பண்ணுற விசேஷத்தை பார்க்கணுமே. சாதாரணமாக ஒருத்தரை வாங்கன்னு சொல்லி கையில் கட்டி விடுற மாதிரி கட்டி விடுறது கிடையாது. இந்த பக்கம் கையில் ஒரு சொம்பு வச்சுருப்பார், அது சொம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பார், கையில் ஊற்றுவார். டசு புசுன்னு அவருக்கும் விளங்காத மாதிரி, கேட்குறவன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் விளங்காத மாதிரி 2-3 வார்த்தைகளெல்லாம் சொல்லுவார். தூணு துப்புவார், தண்ணியில் துப்பிடுவார். நல்ல தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியில் இவர் எச்சியை வேற சேர்ப்பார். சேர்த்து மூஞ்சில் ஒரே அடி அடித்தோடனே என்னவா, உங்கள் பிள்ளைக்கு எல்லாமே தெளிவாயிரும், பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு பயப்படவே செய்யணும். ஏன், நீ கொரோனா பரவிக்கிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு காலத்தில் எவனுக்கு எந்த நோய் இருக்குன்னே தெரியல. அப்போ எச்சியை வேற அந்த தண்ணியில் துப்பி அதை வேற மூஞ்சில் அடிச்சு விட்டா அதுக்கப்புறம் தான் பயப்படணும். இறைவனி நாட்டத்தினால் எதுவும் நடக்கும்னு. இவர் அதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கையை காட்டுப்பான்னு சொல்லி ஒரு தாயத்தை எடுப்பார். இப்படி 3 தடவை ஷிஃப்னு ஊதி கையில் கட்டி விட்டு போயிடுவா. முடிஞ்சு போச்சு, உனக்கு எதுவுமே இல்லை. அது என்ன ஷிஃபு? ஊர் உலகத்தில் எவனாவது அப்படி ஊதி பார்த்துருக்கிறீங்களா? ஊதுக்க ஒருத்தர் ஊதுப்பான்னு சொன்னால் எப்படி ஊதுவோம்? ஃபூன்னு தானே ஊதுவோம். ஃபூ. இந்த தாயத்து கட்டுற குரூப்பு மட்டும் ஊதும்போது என்ன ஷிஃப்னு தான் ஊதுவாங்க, ஃபூன்லாம் ஊத மாட்டாங்க. அதை ஒரு பிரமிப்பை உண்டாக்க வைக்கிறதுக்கு அதை கட்டி ஏமாத்துறாங்களா. அந்த கயிறுக்கு என்ன சக்தி? கயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? நோய் நொடியை தடுப்பதற்கு அந்த கயிற்றுல என்ன இருக்கு? மார்க்கம் அப்படி சொன்னதா? அல்லாஹ் ரசூல் சொன்ன ஈமான் அடிப்படையில், இறை நம்பிக்கை அடிப்படையில் நம்புவது என்பது தனி. மார்க்கம் அப்படி சொன்னதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எதை மக்கள் மத்தியில் சொன்னார்கள்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது இணை வைப்பு. அல்லாஹ் மேல நீ நம்பிக்கை வை. ஒரு அற்ப பொருளின் மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறாய்? இந்த பொருள் உனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை, உனக்கு வந்திருக்கிற துன்பத்தை போக்கி விடுமா? இந்த பொருள் உனக்கு வரவிருக்கிற துன்பத்தை தடுக்குமா? ஒருபோதும் தடுக்காது. அப்போ சாதாரண ஒரு பொருளை புனித பொருளாக ஆக்கும்படி, புனிதமான ஒரு பொருளாக நம்பும்படி இவர்கள் சொல்லுகிறார்களே. இப்படி சின்ன சின்ன பொருட்கள் ஆரம்பிச்சு தான் தனக்கு புனிதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களையும் அப்படி பலர் ஆன்மீகத்தின் பேரால் அப்படி சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். இந்த முரீது கொடுக்குறங்கிற பேரில் சில பேர் ஏமாற்றுவாங்க. முரீது கோஷ்டிகள் மக்களெல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன, நாங்கள் முரீது கொடுக்குறோம், உன் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துவேன், நீ என்னிடத்துல பையத்து செய், ஒப்பந்தம் எடு, நான் ஒழுங்காக நடப்பேன்னு ஒப்பந்தம் எடு, உனக்கு நான் எல்லாத்தையும் உன்னை நான் வழி நடத்துகிறேன், ஆன்மீக ரீதியாக உனக்கு நான் குருவாக மாறிவிடுவேன். இப்படிங்கிற ஒரு பேரில், இந்த முரீதுங்கிற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களிடத்தில் பார்த்தா தொழுகை இருக்காது, தூய்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. மார்க்கம் தூய்மையை அவ்வளோ வலியுறுத்துகிறது, தொழுகையை அவ்வளவு வலியுறுத்துகிறது. அவை எதையுமே மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய எந்த அம்சத்தையும் அவர்கள் கடைபிடிக்காமல் மக்களை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், மக்களை ஆன்மீக ரீதியாக வழிநடத்துகிறோம் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். என்னங்க நீங்கள் ஒழுங்காக தொழுகிறது இல்லையேன்னு கேட்டால் அடித்து விடுறது. என்ன, இப்போ தான் மக்காவில் தொழுதுட்டு வந்தேன். அவர் இருக்கிறது கீழக்கரையில் இருப்பார். கீழக்கரையில் இருந்து கொண்டு கதை அளப்பார். இப்போ தான் லுகர் மஸ்ஜித் நபவியில் தொழுதுட்டு நேரம் அங்கே தான் வரேன். அசர் காபாவில் தொலை போயிடுவேன். மஹரிபு மஸ்ஜிதுல் அக்ஸா தான் தொழுது, அக்ஸாவில் தான் தொழுவேன். மஹரிபு எல்லாமே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதுருவேன். இஷா வர்ற வழியில் நான் விரும்பினா குபா பள்ளியில் தொழுவேன், இல்லை நேரம் அங்கே வந்துடுவேன், கீழக்கரைக்கே வந்துடுவேன். இப்படிலாம் கதை விடுறதுக்குலாம் ஆட்கள் இருக்கு. இதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? நான் உங்களை மாதிரி ஆள் இல்லை, எனக்கு சிறப்பு விசேஷமான பவர் இருக்கு, என்னுடைய உடல் இங்கு இருக்கும், ஆன்மீக ரீதியாக நான் மக்காவில் தொழுவேன்,
எனது உடல் இங்கே இருக்கும், ஆன்மீக ரீதியாக நான் எங்கும் தொழுவேன், அப்படியான சிறப்பு ஆற்றல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதைத்தானே சொல்லாமல் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் இங்கே வாங்கன்னு கூப்பிடுவார், இன்னும் ரொம்ப கவலையாக இருக்கிறிய, எதுவும் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். கவலை இல்லாத எந்த மனுஷனாவது இருக்கிறானா? கவலை இல்லாமல் ஒருத்தனும் இருக்க மாட்டான். இவர் என்ன செய்யறது, வாங்க என்ன உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்குதே, கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். எப்படிங்க சரி பண்ணுவிய? நம்மக்கிட்ட ஒரு 4 ஜின்னு இருக்கு. எது ஜின்னு? நம்ம சொன்னால் கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ செய்வினை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எவ்வளோ ஒருத்த வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜின்னை ஏவி விட்டு அதை தடுத்துருவோம், அதை எடுத்துருவோம், அதை சரி பண்ணிடலாம். என்ன ஒரு 10,000 ரூபா செலவாகும், ஒரு 5,000 ரூபா செலவாகும், அவ்வளவுதான். இப்படி சொல்லி ஏமாத்துறாங்களா இல்லையா? அப்போ தனக்கு மனிதனை விட ஒரு சிறப்பு ஜின்னையெல்லாம் வசப்படுத்த முடியுமா கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. குரானில் அந்த அத்தியாயம் இருக்குது, 72வது அத்தியாயமாக ஜின்னு இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை 40 நாளுக்கு ஓதிட்டோம்னா ஜின்னு நமக்கு வசமாயிரும். 40 நாள் அது சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? 40 நாள் நள்ளிரவு 1 மணி. இந்த பேய் கதை எல்லாமே 12 மணி 1 மணி தான். நள்ளிரவு 1 மணி விளக்கையெல்லாம் அணைத்து கொண்டு இருட்டில் அமர்ந்து கொண்டு இந்த ஜின் என்கிற அத்தியாயத்தை ஓதிவிட்டால், எதுக்குடா இருட்டில் ஓதிக்கிட்டு இருக்கிற, வெளிச்சத்தில் ஓத வேண்டியதானே, மெனக்கட்டு எல்லா விளக்கையும் அணைச்சி இருட்டில் தான் ஓதணுமா? 40 நாள் அப்படி ஓதிட்டா ஜின்னை வசப்படுத்தி விட முடியும். அப்படி நம்ம கையில் ஒரு 4-5 ஜின்னு இருக்குங்குவார். இப்படிலாம் மார்க்கத்தில் இருக்கா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய மடமை. குரானில் ஜின்னுங்கிற அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தை 40 நாள் ஓதுனா ஜின்கள் வசப்படும் என்று குரானில் இருக்கா? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? முதல் ஜின்களெல்லாம் நம்ம வசப்படுத்த முடியுமா? கண்ணால் பார்க்க கூட முடியாத ஒரு படைப்பு அது. நம்ம கண்ணாலெல்லாம் அந்த படைப்பை பார்க்க இயலாது. அப்படி அல்லாஹ் அவங்கள படைத்திருக்கிறான். குரானில் ஃபீலுங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு. ஃபீல்னா என்ன? யானைன்னு அர்த்தம். இவன் ஜின்னுக்கு சொல்ற மாதிரி ஃபீலுக்கு ஒருத்தன் சொன்னான். ஃபீலுங்கிற அத்தியாயத்தை 40 நாள் ஒருத்தன் ஓதிவிட்டால் யானை வசப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னா. குரானில் நிசாங்கிற அத்தியாயம் இருக்கு. நிசானா பெண்கள் அர்த்தம். நிசா என்கிற அத்தியாயத்தை 40 நாள் நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு ஒருவர் ஓதுவாரையானால் பெண்கள்லாம் வசப்பட்டுருவாங்க இப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ இந்த மாதிரியான முட்டாள்தனத்தையும் சேர்த்து மக்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு நம்ம கையில் 4-5 ஜின்கள் இருக்கிறாங்க, நம்ம சொன்னதை கேட்பாங்க. சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் எதுவும் நஷ்டம் இருக்கா, வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குதா, குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, செய்வினை வைத்திருக்கிறார்கள், அதை நம்ம சரி செய்து விடுவோம் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். அப்போ இப்படி ஒவ்வொரு ஆன்மீகத்தின் பேரால் பணி செய்யக்கூடிய பலரும் அந்த ஆன்மீகத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு, மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு விசேஷமான சிறப்பு சக்தி இருப்பதாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஆன்மீகத்தின் பெயரால் நடைபெறுகிற அந்த கூத்துக்களை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு தெளிவாக சொன்னார்கள், எனக்கு எந்த விசேஷமான சக்தியும் இல்லை, உங்களை மாதிரி நான் சாதாரண ஒரு மனிதன். இப்படி சொன்ன ஒரு மனிதர் உண்மையில் மாமனிதராக இருப்பாரா இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் நினைத்திருந்தால் ஆன்மீகத்தின் பெயரால் பல மக்களை ஏமாற்றியிருக்க முடியும், தன்னை கடவுள் என்றே சொல்லியிருக்க முடியும். நபிகள் நாயகத்தின் மீது அளவு கடந்த நேசம் கொண்ட மக்கள் அவ்வளோ பேர் இருந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட நபிகள் நாயகம் அப்படி சொல்லாமல், நான் கடவுள் அல்ல, என்னை படைத்த இறைவன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன், அவன் மட்டும்தான் இறைவன், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும், நான் அவனின் சாதாரண அடிமை என்று சொன்னார்களே, அந்த எளிமை, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்தான ஒரு மாமனிதராக மாற்றுகிறது. அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இறை தூதராக மாத்திரம் இல்லாமல், குறிப்பிட்ட காலகட்டம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரமும் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு ஆட்சியை வழங்கினார்கள் தெரியுமா? சொல்லப்போனால் நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக வாழ்ந்த காலமே மிக மிக குறைவு. 40 வயசுல தன்னை இறைவனின் தூதர் என்று சொன்னார்கள். 40லிருந்து 63, வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கை. இறைவனின் தூதராக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் 23 ஆண்டுகள் தான். அந்த 23 ஆண்டுகளில் முதல் 13 ஆண்டு காலம் நபிகள் நாயகத்திற்கு மிக மிக துன்பமான காலகட்டம். அதிகாரம் இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, ஆதரவாளர்கள் இல்லை, மக்கள் சக்தி இல்லை, சொந்த பந்தங்களில் பெரிதான ஆதரவு இல்லை. இறைவனின் புறத்திலிருந்து தனக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம்
பெரும் துன்பங்களுக்கு மத்தியில், அடி உதைகளுக்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். நவீன் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த துவக்க முதல் 13 ஆண்டு காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் நவீன் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கூட பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். பல பேர் கொல்லப்பட்டார்கள், பல பேருடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டது, குடும்பங்கள் அழிக்கப்பட்டது. 23 ஆண்டுகால வாழ்க்கையில 13 ஆண்டுகால வாழ்க்கை துன்பம் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அதற்கு பிறகு மதீனாவிற்கு சென்றார்கள் ஒரு 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலம் தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து செல்வாக்கு செலுத்திய காலகட்டம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மாறி மாறி 5 வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை ஆளக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் பல வருடங்களாக நம்மை ஆண்டிருக்கிறார்கள். 50 வருடம், 60 வருடம், 100 வருஷம், 40 வருஷம், 20 வருஷம், இப்படி எல்லாம் ஆண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலம் என்பது வெறும் 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட ஒரு சட்டமைப்பை, ஒரு கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள்? பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் விபச்சாரத்தை கடுமையான முறையில் ஒழித்தார்கள். மீறி விபச்சாரம் செய்வோருக்கு கடுமையான தண்டனைகளை நபிகள் நாயகம் வழங்கினார்கள். இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் தீண்டாமையை ஒழித்தார்கள். தீண்டாமை ஒழிப்பதற்கு எத்தனையோ பல தலைவர்கள் முற்பட்டு அது தொடர்பாக பிரச்சாரம் செய்து தோல்வியை தழுவியதுதான் வரலாறு. யாராலும் ஒழிக்க முடிச்சா? பிரச்சாரம் செய்ய முடிந்ததை தவிர தீண்டாமையை ஒழிக்க முடியவில்லை. எந்த மதத்திற்கு சென்றாலும் அவர்களினுடைய பிறப்பு, அவர்களின் சாதி மத அடையாளம் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறது. அதன் பெயரால் தீண்டாமை நிகழ்வுகளும் தொடர்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரம் இந்த 10 ஆண்டு காலத்தில் தீண்டாமையை முற்றிலுமாக நிற அடிப்படையிலான, இன அடிப்படையிலான, மொழி அடிப்படையிலான எல்லா விதமான தீண்டாமைகளையும் நபிகள் நாயகம் அவர்கள் வேறறுத்தார்கள். அதற்கு சாட்சியாக முஸ்லிம்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய முன்னோர்கள் தான் முஸ்லீம்களா? தமிழ்நாட்டில் தான் நம்முடைய பூர்வீகம். ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லீமா இருந்தோமா? நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்தார்களா? நாமும் இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ நம்முடைய முன்னோர்கள் இருந்தவர்கள் தான். ஒரு 5-6 தலைமுறைகளுக்கு முன்பே, ஒரு 10 தலைமுறைகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்களும் வேறு மதத்தை தழுவியவர்களாகத்தான் இருந்தார்கள். இஸ்லாத்தினால் ஈர்க்கப்பட்டு, இஸ்லாமிய கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தில் இணைந்தார்கள். இணைந்ததற்கு பிறகு நமக்குள்ள அந்த அடையாளம் என்ன ஆனது? நம்ம என்ன சாதி யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டுன்னு இல்லை, உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த 200 கோடி முஸ்லிம்களுக்கும் தாங்கள் எந்த சாதி, தங்களுடைய முன்னோர்கள் எந்த சாதி என்பது தெரியாது. அப்ப சாதியற்ற ஒரு சமூக கட்டமைப்பை நபிகள் நாயகம் அவர்கள் வெறும் 10 ஆண்டு கால பிரச்சாரத்தில் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால் அவரை மாமனிதர் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? சரியான அழகான குற்றவியல் சட்டங்களை நபிகள் நாயகம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். மக்களினுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடும் சட்டங்களை குற்றவியல் சட்டங்களாக நிலைநிறுத்தி குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி இருந்தது. சாதாரண குடிமக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள், குற்றவாளிகள் அஞ்சி நடுங்கினார்கள். அப்படி நபிகள் நாயகத்தின் ஆட்சி இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா? சொல்ல போனால் அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்கின்ற பொழுது சேர்த்து சொல்கிறார், முஹம்மது அவர்களுக்கு நமது நீதிமன்ற வளாகத்திலேயே சிலை வடிக்க வேண்டும் என்று சொன்னார். சில பல வருடங்களுக்கு முன்பு. எதற்காக வேண்டி? அவர் வழங்கியிருக்கிற குற்றவியல் சட்டங்களை பார்த்து நான் பிரமித்து போனேன். உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் முஹம்மது அவர்களைப் போல குற்றவியல் சட்டங்களை வழங்கிய ஒரு தலைவர் உலகத்தில் இல்லை என்று நீதிபதி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே சிறந்த குற்றவியல் சட்டங்களை வழங்கியவர் என்கிற காரணத்திற்காக நமது நீதிமன்ற வளாகத்தின் முன்பே முஹம்மது அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அமெரிக்காவில் அந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு நபிகள் நாயகம் அவர்களுக்கு சிலை வைக்கும் பணியும் துவங்கியது. உலகளாவிய அளவில் உள்ள மக்கள் அங்கு சிலை வைக்கப்படுகின்ற செய்தியை அறிந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். இல்லை, வைக்கக்கூடாது, நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம், நீங்க சொல்லக்கூடிய கருத்து சரி, உண்மை, ஆனால் அதற்காக அவர்களுக்கு சிலை வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களது மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அவர்கள் முஹம்மதை நாங்கள் வணங்கவில்லை, முஹம்மது அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தந்த இறைவனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம்,
எனவே சிலை வைக்கின்ற பணியை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று உலகளாவிய அளவில் உள்ள முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது சிலை வைக்கும் பணி முடக்கப்பட்டது. அப்படி என்றால் எப்படி வியந்திருக்கிறார்கள்? அவர் வழங்கிய குற்றவியல் சட்டங்களை பார்த்து, எளிமையான ஆட்சி முறையை பார்த்து, இன்னைக்கும் ஆட்சியாளர்கள் பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். மோடி கூட சொல்லிக்கிறார், ஏழை தாயின் மகன். அடிக்கடி இந்த டைலாக் விடுவார். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார்னா தமிழ் பேசுவார். டெல்லியில் இருக்கிறவரை என்ன சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னா நெல் உயரே, வான் உயரே, நீர் வரப்பு உயரே, என்ன சொல்றானே விளங்காது. தமிழில் பேசுகிறாராம். ஓட்டுகளை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த வேஷம் வேணாலும் போடுவார். ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறான், அதிகமாக வேஷம் போட்ட நடிகர் யாருன்னு. கமலஹாசன். போட கிறுக்கு பையல. மோடி தாண்ட அதிகமாக வேஷம் போட்டிருக்கிறாரு. கமலஹாசனெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எத்தனை கெட்டப்பு. சிக்கிமுக்கு போனார்னா அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, மணிப்பூருக்கு போனார்னா அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா இன்னும் வேட்டி மட்டும் தான் கட்டலை துறை, அதுவும் கட்டிடுவார். தேர்தல் அறிவிச்சாச்சுல, அடுத்து வருவார்ல, அடுத்து வரும்போது வேட்டி கட்டிக்கிட்டே வருவார். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ் பேசிட்டார்ல. வரப்புயரே நீர் உயரேன்னு எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி தமிழ் பேசிட்டார்ல. இப்போ அடுத்து வேட்டியும் கட்டிடுவார். அப்போ அதிகமான கட்டிட்டாரா? வேட்டியும் கட்டி முடிஞ்சு போச்சு. அப்போ அதிகமான கெட்டப்பு போட்டது கமலஹாசன் கிடையாது, மோடி தான் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வேடங்கள். சொல்லும்போது எப்படி சொல்வாரு? ஏழை தாயின் மகன். சரி, ஏழை தாயின் மகன் தானே. ஏழை தாயின் மகன் வச்சிருக்கிற பேனா எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. நீங்க வச்சிருக்கீங்களா பேனா? ஏழை தாயின் மகன் பாக்கெட்டில் கையெழுத்து போடுவதற்கு வைத்திருக்கிற பேனா 3 லட்சம். கோட்டு 8 லட்சம். சாதாரண கோட்டு கிடையாது. அவருக்குன்னு ஸ்பெஷலாக பல நாடுகளில் தயாரிக்கப்படுகிற ஆடைகள் அவருக்கு வருகிறது. முடி வெட்டுவதற்கு பல லட்சங்கள். அவர் டைப்பாக ஒரு கட்டிங் பண்ணிட்டு வருவார், அதுக்கு என்ன பல லட்சங்கள். அப்போ லட்சக்கணக்கில் பொருளாதாரங்களை செலவு செய்து சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய மோடி அவர்கள் சொல்கிறார்கள் ஏழை தாயின் மகன். நம்ப முடியுமா? ஏழை தாயின் மகனா அவர்? உண்மையான ஏழை தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீதிமிக்க எளிமை மிக்க வாழ்வை வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் ஏழை தாயின் மகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு ஒரு நபர் வருகிறார். தன்னுடைய கோரிக்கையை சொல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகத்திற்கு முன்பு வந்து நிற்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் அப்போது ஆட்சியாளர். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு நின்று பயந்து கொண்டு பேசும்போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், பதட்டப்படாதீங்க, நான் பதட்டப்படக்கூடிய அளவிற்கு பெரிய ஆள் அல்ல. காய்ந்த ரொட்டிகளை உண்டு சாப்பிட்டு வாழ்ந்து வந்த சாமானிய பெண்மணியின் சாதாரண எளிமையான மகன் நான் என்று சொன்னார்கள். என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏன் முன்னால் நிற்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு வந்த ஒரு பெண்மணியின் சாமானிய மகன். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு இருந்தது. வாலி வசூல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கென்று மேடை அமைப்புக்கு, கேமராவுக்கு, ஒளிபெருக்கி வசதிக்கு பொருளாதார செலவுகள் இருக்கிறது. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் வைத்து தான் இது போன்ற பிரச்சாரங்களை நம்ம அதிகமாக செய்ய இயலும். இந்த பொதுக்கூட்ட வகைக்காக உங்களுடைய பொருளாதார உதவியை தாராளமான முறையில் வாரி வழங்குங்க. வாரி ஏந்தி உங்களிடத்தில் வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வும் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கு சுகபோகமாக ஆட்சியாளர்கள் வாழக்கூடியதை போன்று வாழ்ந்தார்களா? ரசூலுல்லாஹ் இருக்கிறதுக்கான வீடு சிறிய வீடு. நபிகள் நாயகம் அவர்கள் இரவு நேரத்தில் எழுந்து தொழுவார்கள். அவர்களின் மனைவியார் வீட்டில் குறுக்கே படுத்திருப்பார்கள். ஒருவர் எழுந்து நிற்கின்ற பொழுது ஒருவர் குறுக்கே படுத்திருந்தால் நபிகள் நாயகம் கீழே சஜிதா என்கிற நிலைக்கு வருகின்ற பொழுது தம்முடைய மனைவியின் காலில் குத்துவார்களாம். காலை மடக்குனா தான் சஜிதா செய்ய இயலும். அந்த அளவிற்கு தான் நபிகள் நாயகத்தினுடைய வீடு இருந்தது. இது போன்ற ஒரு சாதாரண ஒரு சுவர் உள்ள ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு தொழும்போது வெளியில் இருக்கிற நபர்களுக்கு நபிகள் நாயகத்தின் தலைப்பகுதி தெரியுமாம். நிற்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டின் உள்ளே நின்று தொழுகின்ற பொழுது வெளியில் நிற்பவர்களுக்கு நபிகள் நாயகத்தின் தலை தெரியும். இதோ ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறார்கள், நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எங்கே? வீட்டில், தம்முடைய அறையில் தொழுது கொண்டிருப்பது
அவர்களுடைய தலை வெளியே தெரியும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்திருக்குது? விளக்குகள் கிடையாது, பாய் இருந்தது, பாயின் மீது விரிப்பதற்கு விரிப்பு கிடையாது, பஞ்சு மெத்தைகள் கிடையாது. சாதாரண பாயில் படுத்ததினால் ரசூலுல்லாஹ்வுடைய விலாப்புறங்கள் எல்லாம் அழுத்தப்பட்டு அதில் தழும்புகள் நிறைந்திருந்த ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல அந்த அளவிற்கு ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை. கதவு கூட பெருசா இல்லை. பகல் நேரத்தில் விரிக்கிற பாய இரவு நேரத்தில் கதவா ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வார்களாம். கதவு கூட இல்லாம ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்களங்க. பெரிய அளவிற்கு உண்டான உணவுகள் இல்லை. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் உணவு உண்கிறார்கள், ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ராஜபோக மரியாதை, வகை வகையான உணவுகள், 118 வகையான உணவுகளை உண்டார் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகளில் அது தனி செய்தியாக, தலையங்க செய்தியாக வருகின்ற அளவிற்கு அவர்களுடைய ஆடம்பரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியா? சாப்பிட்றதுக்கு இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பாலான சாப்பாடு என்பது என்ன? பேரிச்சம்பழமும் தண்ணியும். சில நேரங்களில் வருவார்கள், காய்ந்த ரொட்டிகள் இருக்கும், குழம்பு இருக்காது, வினிகர்ல அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் சில நேரங்களில் அந்த ரொட்டி கூட இருக்காது, மட்டமான பேரித்தம்பழங்கள் தான் கிடைக்கும். பல நாட்கள் அந்த பேரித்தம்பழம் கூட கிடைக்காது. சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க மனைவியர் இல்லை என்று சொன்ன உடனே அப்படி என்றால் இன்னைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று தன்னை நோன்பாளி என அறிவித்து விடுவார்கள். நான் நோன்பு வச்சுக்கிறேன், சாப்பாடு இல்லைங்கிறதுனால. இரவு நேரங்களில் ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் நடக்கிறார்கள். அங்கே சஹாபாக்கள், அபூபக்கர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அபூபக்கர், உமர் போன்ற நபி தோழர்கள் எதிர்படுகிறார்கள். அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஏன் இந்த நேரத்தில் வெளியே வர்றீங்க? அபூபக்கர் அவர்களும் உமர் ஏனைய நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான பசி, உண்பதற்கு எதுவும் இல்லை, அதனால் தான் வெளியே வந்தோம். திருப்பி அந்த இரு தோழர்களும் நபியிடத்தில் கேட்கிறார்கள், ஆமாம், நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? இரவு நேரம். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் இருவரை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசி தான் என்னையும் வெளியேற்றியது, இது இறைவன் மீது ஆணை என்று சொன்னார்கள். கடும் பசியினால் இரவு நேரத்தில் தூக்கமின்றி வெளியே நடமாடக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இருந்தது. இத்தனைக்கும் அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். மக்களினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள். தாங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு ஆட்சியாளரை இன்றைக்கு பார்க்க இயலுகிறதா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு குறைந்த அவர்களுடைய சொத்து விவரத்தை வெளியிடுவார்கள், குறைஞ்ச அளவில் இருக்கும். 5 வருஷம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு அவருடைய சொத்துக்களை பார்த்தால் ஏராளமான சொத்துக்களை தங்கள் வாரி இறைத்துக் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்களே. எப்படி? இல்லை, மக்கள் பொருளாதாரம் தானே, இல்லை மக்களுடைய வரிப்பணம். இவர்கள் வாழக்கூடிய இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களின் சொந்த பணத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ கூட இடையில கருத்து போட்டிருந்தாங்க, தமிழக அரசு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, ஒவ்வொரு மக்கள் மேலையும் ஒவ்வொரு நபருக்கும் இவ்வளவு லட்சம் கடன் இருக்கிறது அப்படின்னு பல லட்சங்களை ஒவ்வொரு தனிநபருடைய கடனாக அறிவித்திருக்கிறார்கள். நம்ம பேர்லாம் கடன் வாங்கி இவங்க சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றது. பல லட்சம் அளவிற்கு ஒரு மாநிலத்திற்கு கடன், ஒவ்வொரு நபர் மேலையும் பல லட்சக்கணக்கான அளவிற்கு கடன் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அப்போ அதில் ஒரு தொகையை போட்டிருந்தாங்க. உதாரணமாக ஒரு நபருக்கு ஒரு 2,82,000 ரூபாய் கடனு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஒருத்தர் திருப்பி கேட்குறாரு, யார்? அந்த சாமானிய தமிழ் மக்கள் கேட்குறானோ. எழுதியாச்சு, என் பேரில் கடன் எவ்வளோ இருக்கு? 2,82,000 ரூபா இருக்குது. அதை ரவுண்டாக ஆக்கிருங்க. ரவுண்டாக எப்படி பார்க்குறது? ஒரு 18,000 ரூபாய் எனக்கு தந்தால் உனக்கு ரவுண்டாயிரும்ல, மிச்சமுள்ள தொகை எனக்கு தந்துருங்க, நீங்களே தந்து ரவுண்டாக 3 லட்சம்னு ஆக்கிட வேண்டியது. இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நபர்களினுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை என்று சொன்னால் அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். தம்முடைய தேவையை பின்னுக்கு தள்ளினார்கள். குடிமக்கள் பசியோடு பட்டினியோடு வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்து அவர்களுடைய பசியை நபிகள் நாயகம் அவர்கள் போக்கினார்கள். ஒரு நபர் சாலையில் செல்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தின் கழுத்தின் மீது துண்டை போட்டு இறுக்கி, முஹம்மதே, உங்கள் கருவூலத்திலிருந்து எனக்கு கொடுக்க வேண்டியதை தாருங்கள் என்று கேட்டார். உடனிருந்த தோழர்கள் எல்லாம் கோபம் கொண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களை, அல்லாஹ்வின் தூதரை, ஒரு ஆட்சியாளரை இப்படி வன்மமாக நடந்து கொள்கிறார் என்று. நபிகள் நாயகம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், அவருக்கு தேவையானதை கொடுங்கள் என்று. ஒரு யாசகம் கேட்பவர்,
நபிகள் நாயகம் சாலையில் செல்கின்ற பொழுது அவர்களுடைய கழுத்தின் மீது துண்டை போட்டு இறுக்கி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சியில் சாமானிய மக்கள், எளிய மக்கள் நபிகள் நாயகத்தை அணுக முடியும், உரிமையோடு எதையும் கேட்க முடியும் என்கிற நிலை இருந்தது. இன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா? முதல்வர் போய்கிட்டு இருக்கும் போது அவர் கழுத்தில் துண்டை போட்டு யாராவது ஒருத்தர் யாசகம் கேட்ட முடியுமா? பிரதமர் மோடியிட்ட அப்படி கேட்க இயலுமா? நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கேட்க முடிந்தது. இவர்களை விட பன்மடங்கு அதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக, மக்கள் சக்தி கொண்ட ஒரு தலைவராக நபிகள் நாயகம் அவர்கள் மோடியை போன்ற ஒரு தலைவர் அல்ல. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பகுதிக்கு செல்கிறார்கள் என்றால் அங்குள்ள மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை வரவேற்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய ஆட்சி முறையினாலும் நிர்வாக முறையினாலும் உயர்ந்த பண்புகளினாலும் மக்களால் வரவேற்கப்படுகின்ற நபராக நபிகள் நாயகம் விளங்கினார்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது சிறுவர்கள் எல்லாம் வரவேற்றார்கள். மோடி இப்போ போனார்னா என்ன, அங்கே ஒரு ட்ரெண்ட் ஆயிருது, கோபேக் மோடின்னு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் கோபேக் மோடி. இன்னொரு மாநிலத்துக்கு, வெவ்வேறு மாநிலங்களுக்கு போனால் அந்த மாநிலங்களில் மோடி எப்போ அந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அப்போவெல்லாம் கோபேக் மோடிங்கிறது இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுது. அதான் நிலைமை. இந்த மங்கி பார்த்து பேசுவார்ல, வார வாரம் பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே ஏழைகள்லாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க, விவசாயி போராடிக்கிட்டு இருப்பாங்க, சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் செவி சாய்க்காம இவர் மங்கி பாத்தில் பேசுறது, நீங்கள் பேசுறதா இருந்தால் எதை பேசணும்? சமாதானத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களினுடைய கோரிக்கை என்ன, அதற்கு உங்கள் பதில் என்ன, அதைத்தான் நீங்கள் ஒரு ஆட்சியாளராக பேசணும். இந்திய பிரதமராக உங்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது எதை? விவசாயிகள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? நீங்கள் வழங்கியிருக்கிற அந்த சட்டம் தங்களை பாதிக்கிறது, அதற்கு தகுந்த தீர்வை தர வேண்டும், சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை பற்றி பேச மாட்டார். சாமானிய வியாபார பெருமக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? ஜிஎஸ்டி என்கிற பெயரிலையும் இன்னும் பல்வேறு பெயர்களிலையும் அதிகமான வரி விதிப்புகளை செய்து நம்மை நசுக்குகிறாரே, நம்முடைய வாழ்வாதாரத்தை முடக்குகிறாரே, இந்த வரி விதிப்பிலிருந்து நமக்கு ஒரு இலகுவான தீர்வு கிடைத்து விடாதா என்று சாமானிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் விட்டுருவார். இவர் மங்கி பாத்தில் மயக்க பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்காக பேசுவார். என்ன, வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், மரத்தை பாருங்கள், விவசாயி பாருங்கள்னு சொல்ல மாட்டார், மக்களை பாருங்கன்னு சொல்ல மாட்டார். அப்படி பேசுகிற பேச்சை, அவர் பேச்சை 1 லட்சம் பேர் லைக் பண்ணான்னு வைங்களேன், 25 லட்சம் பேர் டிஸ்லைக் பண்ணுறான். இப்போ கடைசியில் மோடி ஒரு முடிவு கொண்டார். என்ன தெரியுமா? டிஸ்லைக் பட்டனே கிடையாது. டிஸ்லைக்னா என்ன? இந்த பேச்சு எனக்கு பிடிக்கல, இதை நான் விரும்பலை அப்படின்னு அந்த சேனல்லையே தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சிம்பல் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த பேச்சை நான் விரும்பவில்லைன்னு அர்த்தம். மோடி பேசுகிறாரு, விரும்பினேன்னு 1 லட்சம் பேர் சொன்னால் அதை விட பல லட்சம் பேர் சொல்கிறான் இந்த பேச்சை நான் விரும்பலை. இதுவே தொடர்கதி ஆகுதா? கடைசியில் பிரதமர் பார்த்தாரு, இவங்க சரியில்லை, நம்ம எப்போ பேசினாலும் டிஸ்லைக் பண்ணுறாங்க, அதனால் அந்த பட்டனே கிடையாது, இப்போ டிஸ்லைக் பட்டனே கிடையாது. இப்படி ஒரு இளைநிலை எந்த கட்சி தலைவருக்காவது ஏற்பட்டிருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் ஆட்சி முறை எப்படி இருக்கிறது, உங்கள் நிர்வாக முறை எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் வரவேற்கப்படக்கூடிய தலைவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எளிமையும் சாமானிய மக்களுக்கான ஆட்சி அதிகாரமாக நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சி முறை இருந்தது என்கிற காரணத்தினாலும் தான். பள்ளிவாசலில் இருந்து ரசூலுல்லாஹ் வேகமாக போனாங்க. போனோம்னா ஒரு வெள்ளி போயிட்டு வந்து தம்முடைய தோழர்கள் கேட்குறாங்க, ஏன் அவசரமாக இப்போ போனீங்க? இல்லை, நம்முடைய வீட்டில் ஒரு சில பொருட்கள் இருந்தது, அது ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள், அந்த பொருள் உரிய விதத்தில் ஏழை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற கட்டளையை பிறப்பித்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். தான் வீட்டில் ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய பொருள் இருப்பதை கூட ரசூலுல்லாஹ் விரும்பலை. உடனடியாக போய் சேரணும், மக்களுக்கு, ஏழைகளுக்கு போய் சேரணும். எப்படி ஒரு ஆட்சி! குடிமக்களின் மீது, குடிமக்களின் நலனின் மீது எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் அவர்களுக்கு அக்கறை! இந்த அக்கறையெல்லாம் இன்றைக்குள் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் மக்களால் கொண்டாடப்படக்கூடியவர்களாக மாறி இருப்பார்களே. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், மாமனிதர் என்று போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணங்கள் தான் இன்னும் ஏராளமான காரணங்கள். சொல்லப்போனால் இந்த அத்தனை மாற்றங்களையும், ஒரு மிகப்பெரிய புரட்சியை நபிகள் நாயகம் அவர்கள் செய்தார்கள். அத்தனை புரட்சியையும் வெறும் ஒட்டுமொத்தமாக 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் நபிகள் நாயகம் செய்தார்கள். 10 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நபிகள் நாயகம் அவர்கள் இதை செய்தார்கள்.
ரசூல் நபிகள் நாயகம் அவர்கள் வழங்கியிருக்கிற போதனைகள், வழிகாட்டுதல்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்குமானது. நபிகள் நாயகத்தின் போதனையை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒருவர் பின்பற்றினாலும் அவர் தம்முடைய அறிவை பாதுகாத்துக் கொள்வார், தம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார், தம்முடைய உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வார், தம்முடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார். அத்தனை விதமான பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தின் போதனை இருக்கிறது. பன்றிய சாப்பிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, அசுத்தமானதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு மனிதர் கடைபிடித்து அவர் இந்த தடைகளிலிருந்து விலகி இருப்பாரேயானால் அவருடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா? பன்றி அந்த உணவை தவிர்ப்பதினால், ரத்தத்தை உண்பதை தவிர்ப்பதினால் அவருடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த நன்மை முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய நன்மையா, முழு மனித சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டிய நன்மையா? மூட நம்பிக்கை, நபிகள் நாயகம் அவர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே, அந்த பிரச்சாரத்தை ஏற்று அதன் வழி செயல்படுகின்ற பொழுது அவர்களுடைய அறிவு பாதுகாக்கப்படுகின்றதா இல்லையா? மனிதனை மனிதனுடைய இடத்தில் வைக்க வேண்டும். தானாக இறைவனின் தூதராகிய நானாக இருந்தாலும் சரி, என்னையும் நீங்கள் மனிதனின் இடத்தில் தான் வைக்க வேண்டுமே ஒழிய, இறை தூதராக பார்க்க வேண்டுமே ஒழிய, இறைவனாக கடவுள் தன்மை பொருந்தியவராக ஒருபோதும் பார்க்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே. இதை ஏற்று செயல்படுகின்ற பொழுது அந்த மக்களினுடைய அறிவு பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா? ஆன்மீகத்தின் பெயரால், கடவுள் தன்மையின் பெயரால் எந்த ஒருவரும் ஏமாற்ற வருகின்ற பொழுது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார், தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார். அதனால்தான் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த முழு உலகத்திற்கும் வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உலகத்தார் அனைவருக்கும் நபியே உம்மை நாம் அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள அருட்கொடை அல்ல, முழு உலகத்தாருக்குமான அருட்கொடை. ஆகவே இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பிரமத அன்பர்கள் நண்பர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது, கல்யாணராமன் போன்ற சில கழுதைகள் நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக பேசுகிறார்களே, அதற்கெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரே தீர்வு, நீங்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்து பாருங்கள். அந்த மகத்தான மனிதனுடைய நற்குணத்தை படித்து பாருங்கள். சிறந்த தயாள குணத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் உளப்பூர்வமாக நீங்கள் உறுதி கொள்வீர்கள். இந்த கலிசடைகள் சொல்வதைப் போல அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்ல நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மகத்தான மனிதர் என்று. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்த அத்தனை பேரும் அதை சொன்னார்கள். காந்தி சொன்னார், நபிகள் நாயகத்தின் வரலாற்றில் ஒரு சிறு பகுதியை படித்துவிட்டு சொன்னார், முகமது அவர்களின் வரலாற்றை நான் படித்தேன், ஒரு சிறு பகுதியை தான் படித்தேன், பெரிதும் நான் அந்த வரலாற்றில் கவரப்பட்டேன் என்று காந்தி சொன்னார். வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. மேலை நாட்டை சார்ந்த பல தலைவர்கள், பிரபல்யங்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்துவிட்டு இவர் போல் ஒரு சிறந்த தலைவர் உலகத்தில் இல்லை என்று சொன்னார்கள். அதை அந்த முடிவிற்குத்தான் நீங்களும் வருவீர்கள். ஆகவே நபிகள் நாயகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள முன்வாருங்கள் என்கிற அழைப்பை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்கள் மத்தியிலே முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.